பார்க்கலாமா? கொய்யா பழம் இலை 20 எடுத்துக்கோங்க, நல்லா காய வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 15 லவங்கம், இதெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. 50 ml கேஸ்டர் ஆயில், 100 ml கோகனட் ஆயில், நம்ம அரைச்சி வச்ச கொய்யா பழம் இலை பவுடர் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ்க்கு நீங்க வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா அது டோட்டலா விட்டமின் B, C இறங்கிருங்க. கொய்யா பழம் இலை, கருஞ்சீரகம், வெந்தயம், லவங்கம், கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயிலுங்க செம்மையான ஒரு ரீக்ரோத் தாங்க இருக்கும். இப்போ சம்மர் டைம் வந்துடுச்சு, ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணதுக்கு இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ பேர் பார்த்தீங்கன்னா ஆயில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கிராண்ட் மதருக்கு, நம்ம கிராண்ட் ஃபாதருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். ஏன் தெரியுமா? கோகனட் ஆயில், அப்புறமா அந்த கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய் அந்த மாதிரிலாம் தேய்க்கிறதுனால தான் அவங்க ஹேர் இன்னும் சூப்பராக இருக்கு. நம்ம சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போற லைஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வச்சு ஜடை போட்டு பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கெடுத்து நல்லா வாரி அழகா விடுவாங்க. இப்பெல்லாம் யாருங்க எண்ணெய்லாம் தேய்க்கிறாங்க? யாருமே எண்ணெய் தேய்க்கிறது இல்ல, ஸ்டைலுக்காக அப்படின்னு விட்டுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆயிடுது. ஸோ ஹேர் இல்லாதப்போ பொண்ணு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற அளவுக்கு விக்கு வைக்கிற அளவுக்கு எதுக்குங்க நம்ம அந்த அளவுக்கு விடணும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு மார்னிங் நீங்க ஆபீஸ் போகும்போதோ, காலேஜுக்கு போகும்போதோ, ஸ்கூலுக்கு போகும்போதோ கூட வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஹெட் வாஷ் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்க ஆயில் வைக்கிறதுனால ஹேருக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன், ஒரு பூஸ்ட் கொடுத்து உங்க ஹேர் நல்லா வால்யூமா நல்லா சூப்பரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஹேர் ஃபால் தான் ஆகும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆயில் என்னது பகல்ல உங்களுக்கு டைம் இல்லையா, அட்லீஸ்ட் நைட் டைம்லயாவது வச்சுட்டு மார்னிங் டைம்ல நீங்க ஷாம்பு, சீக்கா, கண்டிஷனர் எது வேணாலும் போட்டு ஹெட் வாஷ் பண்ணுங்க. ஹேர் ரொம்ப க்ரோத் சூப்பரா இருக்கும். என்னடி பட்டோ விட்டுறாதீங்க. ஆயில் வைக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும். ஒருவேளை உங்க தலையில ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டேண்ட்ரஃப் கூட. சோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆயிடும். உங்களுக்கு ஆயில் வைக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. நம்ம பாடிக்கு கண்ணுக்குலாம் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ கண்டிப்பா நீங்க ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50 to 100 மேல ஹேர் ஃபால் ஆகும். அது நம்ம சிக்க எடுத்தோம்னு வச்சுக்கீங்களா, அதுக்கு மேலே ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நம்ம ஹேர் எவ்வளவு ஹெல்தியா பார்த்துக்கிறோமோ உங்களுக்கு ஏஜ் ஆக ஹேர் க்ரோத் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். நம்ம இந்த டைம்ல டேக் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹேர் கூட நல்லா ஆயில் வைங்க. சும்மா 2 டாப்ஸ் வச்சுட்டு அப்படிலாம் செய்யாதீங்க. நல்லா ஆயில் வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கேல்ப் ஃபுல்லா இறங்கி ஹேர் க்ரோத் எடுத்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம டேக் கேர் எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுக்கீங்களேன், நம்ம ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு 30+ ஆனாலும் சரி, இல்ல 40+ ஆனாலும் சரி, ஓரளவுக்காக நம்ம ஹேர் மேனேஜ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எங்க கிராண்ட் ஃபாதருக்கு, எங்க கிராண்ட் மதருக்கு பாத்தீங்கன்னா 50க்கு மேல கூட மாஷாஅல்லாஹ் அவங்க ஹேர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.